அனைவரும் இந்த காலை வேளையிலே அன்புடன் அப்பா நிகழ்ச்சி ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த உலகத்திலே நீங்கள் தேவனுடைய ஒளியை பெற்று இந்த இருளான காலகட்டங்களிலே எழுந்து ஒளி வீச அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள தேவனுடைய வெளிச்சம் இருக்கிறது. அது உங்களுடைய ஒவ்வொரு செல்லையும் நிரப்பி இருக்கிறது. ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் அவருடைய வெளிச்சத்தால் நீங்க நிரப்பப்பட்டிருக்க காரணம் என்ன? இந்த இருள் நிறைந்த உலகத்துல எழுந்து பிரகாசிப்பதற்கு. நீங்க எங்க போனாலும் அங்க தேவனுடைய வெளிச்சம் வீசும். நீங்க ஒரு மோசமான சூழ்நிலையில போய் உங்க காலை எடுத்து வைத்தா கூட அங்கே அவர்கள் தேவனுடைய ஒளியை காண்பார்கள். உங்கள் மூலமாக தேவன் மகிமைப்படுவார். எப்படிங்க மகிமைப்படுறது? என்ன செய்யும் போது மகிமைப்படலாம்? தேவன் சொல்றாரு இங்கே வசனம் மத்தேயு 5 பாருங்க. மனுஷர் உங்கள் நற்கிரிகைகளை கண்டு 16 பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. எப்படியாக நம்ம வெளிச்சம் பிரகாசிக்கும்? நாம் செய்கிற நற்கிரிகள் மூலமாக. அதை மனுஷர்கள் கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் எழுந்து என்ன பண்ணுங்க? பிரகாசிங்க. இல்லைங்க, இது மோசமான உலகங்க, இது பாவம் நிறைந்த உலகங்க, ஐயோ இந்த உலகம் இப்படி போதே, நம்மளும் பேசாம அப்படி போயிடுவோமோ, இல்லை என் பிள்ளையை கெட்டு போயிடுமோ. அப்படி இல்லை. உங்களுக்குள்ள தேவன் அவருடைய ஆவியை ஊதி இருக்கிறார். ஆகவே இந்த மோசமான உலகத்துல இருந்தாலும் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாத இடத்துல வைத்திருக்கிறார். அப்ப இந்த உலகமே தப்பான வழியில போனாலும் நாம் அதன் மத்தியில எழுந்து நற்கிரிகளை செய்து அவர்கள் கண்டு அவர் தேவனை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. அப்ப என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்க வேண்டாம் அப்படிங்கிறத இன்னொரு இடத்துல அழகா 1 தெசலோனிக்கர் 5 பாருங்க சொல்றாங்க. நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும். நீங்கெல்லாம் யாரு? நான்லாம் யாரு? வெளிச்சத்தின் பிள்ளைகள். தேவன் வெளிச்சமாயிருக்கிறார், அவர் ஒளியா இருக்கிறார், நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். பாருங்க என்ன சொல்றாங்க, பகலின் பிள்ளைகளுமா இருக்கீங்க. நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமா இருக்கிறோம். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. நமக்கும் இருளுக்கும் சம்பந்தமே கிடையாது, இரவுக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களா இருக்க கடவோம். ஆகவே இந்த உலகத்துல இருக்கிறவங்கள மாதிரி நம்மளும் பாவத்தையும் சாபத்திலையும் கிடந்து சிக்கி சின்னாபின்னமாகி போக தேவை அவசியம் இல்லை. நம்ம தெளிந்த புத்திகளா இருந்து நம்ம இதுல இருந்து தப்பித்து நம்ம தேவனுக்காக மகிமையா வாழ்ந்து இவ்விதமாய் அவர்கள் நம்மை கண்டு தேவனை மகிமைப்படுத்தும்படி வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். அதான் போட்டிருக்கு, தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறிகொள்வார்கள் ராத்திரியிலே வெறி கொள்வார்கள், பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்க அவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சிராவையும் தரித்து கொண்டு இருக்க கடவோம். விசுவாசம், நம்பிக்கை, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் இந்த உணர்வு, இதையெல்லாம் போர் ஆயுதங்களாக, ஒளியின் ஆயுதங்களாக தரித்து கொள்ளுங்கள். இந்த உலகத்துல எவ்வளவு விசுவாசமான சூழ்நிலைகள் வந்தாலும் தேவன் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை பூர்ணமாய் நம்பி எல்லாவற்றுக்கும் மேலாக நான் இந்த உலகத்துல இருந்தாலும் இந்த உலகத்துக்குரிய அல்ல, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் காப்பாற்றப்பட்டிருக்கிறேன், நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், எது என்ன செய்ய முடியுங்கிற நம்பிக்கையில மைண்ட் ஃபுல்லா நிரப்பப்பட்டு முன்னேறி செல்லும் போது எந்த இருளும் உங்களை ஒன்று செய்ய முடியாது. நீங்க அந்த இருளின் மத்தியில போய் நிற்கும் போது உங்கள் ஒளி பிரகாசிக்கும். அவர்கள் முன்பாக தேவன் மகிமைப்படுவார். ஆகவே வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளும்படி உங்களை தேவன் அழைக்கிறார். ஜெபிக்கலாம். சோத்திரம் அப்பா, இந்த அருமையான நேரத்திலே எங்களை எவ்வளவாய் ஆண்டவரை உயர்த்தி இருக்கிறீங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், பகலின் பிள்ளைகளாய் உம்முடைய நாமத்தில் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீரே. உம்முடைய மெய்யான அந்த ஒளி எங்களுக்குள்ள வீசுகிறதே, உமக்கு நன்றி. இதெல்லாம் நாங்கள் உணர்ந்து எழுந்து எங்கள் ஒளியை இந்த உலகத்தில் பிரகாசிக்க, உலகத்தின் ஒளியாக இருக்கிறோங்கிறதை அறிந்து நாங்கள் எழுந்து மற்றவர்களுக்கு ஆண்டவரே உம்முடைய மகிமையை வெளிப்படுத்த விட்டுக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்திலே ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்டவர்.